ரெண்டு கடா குட்டிங்களாண்ணா? எவ்வளோங்கண்ணா பிடிச்சிங்க? 15,000ங்களா? ஓகே ஓகே. என்ன கம்மியாக கேட்டிங்களா இல்லை? 17 ரூபா சொல்லி 5 ரூபாய் பிடிச்சிங்களா? சரி ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ரங்கநாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இல்லை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலையிலையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கறிக்காக வளர்க்கக்கூடிய செம்மறி, எல்லாம் பெரிய ஆடுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். 20 கிலோ 5 கிலோக்கு மேலே கறி ஒரு மாதிரி இருக்கு ஆடுங்க. பார்த்தீங்கன்னா கெடா பொட்டை எல்லாம் கலந்து வரும். சரிம்மா சரிம்மா. இந்த மாதிரி கறிக்காக செம்மறி ஆடு வேணுன்றவங்க பொங்கனபுரம் சந்தைக்கு வந்தோம்னா வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாடு ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா. ஆனால் இது 1 வருஷத்துக்குள்ள இருக்க குட்டிங்களாண்ணா? 1 வருஷத்துக்குள்ள இருக்கும். ஓகே ஓகே. இது என்ன ரேட்ண்ணா சொல்றீங்க? 11 சொல்லிட்டு இருக்கீங்க. அது கீழே தான் கேட்குறாங்களாண்ணா? ஓகே ஓகே. இப்போ மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? ஒவ்வொன்றா 10 ரூபா தான் கொடுத்துருவோம். 10 ரூபா வந்தால் கொடுத்துருங்க. எல்லாம் உயிரோடு எத்தனை கிலோண்ணா இருக்கும்? 22 கிலோவுக்கு மேலே வரும். அப்படியே ஆவரேஜ் 20 வரும். 20 கிலோ ஆவரேஜ், இதெல்லாம் 22 கிலோ வரும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 ரூபா வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. உயிரோடைக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோலேருந்து 22 கிலோ வரலும் உயிரோடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் 1 வருஷம் இருக்க கடா குட்டி. குட்டிலாம் நல்லா இருக்கு. என்ன இது அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தா வரீங்க? ஓகே ஓகேண்ணா. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? விற்கிறதுக்கு அப்பப்போ வருவீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை ஆடுனா கொண்டு வந்தீங்க? 2 ஆடு. 2 இது 2 தாயாடு 1 குட்டி கொண்டு வந்தீங்க. இப்போ 1 தாயாடு 1 குட்டி மட்டும் இருக்கு. இதோட குட்டிங்களா? நல்லா. ஓகே. எத்தனை நாள்ண்ணா அது குட்டி போட்டு? 40 நாள் இருக்கும். 40-45 நாள் இருக்கணும். கெடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? கெடா குட்டி. இது எப்படி நான் வேலை சொல்றீங்க? ஜோடி 15 ரூபா சொல்லுங்க. அப்படியே குட்டியோட சேர்த்து 13 ரூபா சொல்றீங்க. எவ்வளோ நான் கேட்டிருக்காங்க? 10 ரூபா கேட்குறாங்க. 1500 தான் கொடுத்துருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10,500 வந்தால் கூட கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி தாயாடோட சேர்த்து குட்டி எல்லாம் வேணுன்றாங்களா பொங்கனபுரம் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். வணக்கண்ணா, நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? நான் அங்கே எடப்பாடி போனால் அந்த 8 மீட்டர் தான் வரேண்ணா. ஓகே ஓகே. நான் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? ஆமாண்ணா, வாரம் வரீங்க. வெள்ளாடு மட்டும் கொண்டு வரீங்களாண்ணா? வெள்ளாடு செம்மறியாடு கொண்டாடு. வெள்ளாடு செம்மறியா 2 கொண்டு வரீங்க. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் 3 கொண்டு வந்தீங்க, 1 கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே. இது 2 மட்டும் இருக்கு. ஆமாம் ஆமாம். இது 2மே கிடங்களாண்ணா? 2 கிடையாது. 1 வருஷம் இருக்குமாங்கண்ணா கடா? இல்லைண்ணா, ஒரு 8-9 மாதத்துக்கு கிடைக்கும். 8-9 மாதம் இருக்குது. பல்லு வச்சிருக்காரு. இது என்ன ரேட்டுங்கண்ணா இன்னைக்கு போகுது? வந்து விலைப்படி பார்த்தீங்கன்னா நீ 32 ரூபா போகும். 32 ரூபா சொன்னேன். ஒரு 28-29 ரேட்டு கேட்குறாங்க. 28-29 கேட்குறாங்க. மேலே எவ்வளோனா கொடுக்கலாம்? 30-31 கொடுக்கலாம்பாங்க. ஜோடி பார்த்தீங்கன்னா 30. ஜோடி 30-31 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே. 2 கறி எவ்வளோங்கண்ணா வரும்? கறி ரெண்டும் ஒரு 40-45 கிலோ வரும். 40 கிலோ மேலே வரும். ஓகே 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 ஓகே. ஆமாங்க. ஓகே. நல்லா ஆடு நிறைய வந்திருக்கு ப்ரோ. வணக்கம் ப்ரோ.
இந்த வாரம் எத்தனை கிடா ப்ரோ கொண்டு வந்தீங்க? 20 கொண்டு வந்தீங்க. பரவாயில்லைங்களா சூடு இன்னைக்கு? வியாபாரம் டல்லு தான். ஆனால் ஆடு நிறையா வந்திருக்கு இந்த வாரம். ஓகே ஓகே. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குமா ப்ரோ? அதெல்லாம் ஒரு வருஷம். 2 பல்லு இருக்குங்களா? எல்லாம் பல்லு போடவே இல்லை எதுவுமே. ஓகே ஓகே. பல்லு போடாத கிடா குட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்கு. 20 கிலோ கறியே வரும் போலீங்களா? 20 கிலோக்கு மேலே வரும். ஓகே ஓகே. இன்னைக்கு எப்படி ப்ரோ விலை நிலவரம் போகுது? 17,000 18,000 தான் ஆவரேஜா? ஓகே ஓகே. எத்தனை ஆடு ப்ரோ கொடுத்துருக்கீங்க? புரியல. 5-6 கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சைஸான கிடாங்க. நல்லா ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கிடா, பல்லு வைக்காத கிடா. எல்லாம் 17 18 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கறி பார்த்தீங்கன்னா 20 கிலோக்கு மேலே வரும். கிடாலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் சேலம் கருப்புங்களா ப்ரோ? இதெல்லாம் ஒரிஜினல் சேலம் கருப்பு. ஓகே. வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டிண்ணா கொண்டு வந்தீங்க? 20 கொண்டாந்தீங்க. எப்படிண்ணா வியாபாரம் பரவாயில்லையா? வியாபாரம் சுமார் தானா? சுமார் தாங்களா? எத்தனை குட்டி நான் கொடுத்துருக்கீங்க? 10 கொடுத்துருந்தோம். ஒரு 9 கொடுத்துருக்கீங்கன்னா 9 இருக்கு. எல்லாமே கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாமே கிடாலாம் கொடுத்துட்டீங்க. எல்லாம் பிறகு குட்டி மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடுங்களாண்ணா? எல்லாம் குட்டி போடாது. இல்லை எல்லாம் தலைச்சம் குட்டி போடுறது. சரி, பல்லு வச்சிருக்காங்களா? கூட பல்லு வைக்கலாம். பல்லு வைக்காத எல்லாம் ஃபர்ஸ்ட் வீட்டு குட்டிங்க. என்ன விலைங்கண்ணா வருது? சொன்னேன் 11 சொன்னேன். ஒவ்வொன்றும் 11 சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ வருதுன்னு நான் கேட்குறாங்க? 9 வரைக்கும் கேட்குறாங்க. 9 கேட்குறாங்க. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 10 10 வந்து 10 10 கொடுக்கலாம். எல்லாம் சைஸ் என்ன வெயிட்டுண்ணா வரும்? கறி 13 கிலோ மேலே வரணும். 13 கிலோக்கு மேலேயே வரும். இந்த மாதிரி தாயாடு குட்டி உங்ககிட்ட வேணும்னா கால் பண்ணி கேட்கலாங்களாண்ணா? உங்கள் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 98 43 96 44 15. 44 15. உங்கள் பேருண்ணா? சக்திவேல். சக்திவேல். தேங்க்ஸ்ண்ணா. என்னண்ணா? வணக்கண்ணா. இந்த வாரம் எப்படிண்ணா ஆடு கொண்டு வந்தீங்க? எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் ஒரு 20 கொண்டு வந்தங்க. வியாபாரம் சுமார் தானே? இன்னைக்கு சுமார் தான். நல்லா கொஞ்சம் நல்லா சைஸாக கொண்டு வந்துருக்கிறீங்க. வழக்கத்துக்கு மாற இந்த வாரம் கொஞ்சம் நல்லா பெரிய குட்டியாக கொண்டு வந்துக்கிறீங்க எல்லாம். ஆமாங்க. ஏதோ கிடாய் விற்குமான்னு கொண்டு வந்து ஆடி மாதம் வந்துருச்சுங்க. அதனால கொஞ்சம் வியாபாரம் இல்லை. அடுத்த வாரம் முன்ன பண்ண வைக்க. ஓகே ஓகேண்ணா. மொத்தம் எத்தனை குட்டி இருக்குண்ணா? இப்போ 7 குட்டி இருக்குண்ணா. 7 குட்டி இருக்கு. 7 பார்த்தீங்கன்னா 20 கிலோ மேலே கறி வருமாண்ணா? 20 கிலோக்கு மேலே. 20 கிலோ மேலே கறி வரும். சைஸாக இருக்கு. நல்லா சைஸு நல்லா குட்டி பெரிய பெரிய குட்டியாக இருக்கும். என்ன ரேட்டுக்குண்ணா போகுது இன்னைக்கு? இதெல்லாம் ஸ்டார்டிங் 20 ரூபாயிலேருந்தே இருக்குண்ணா. 20 ரூபாயிலேருந்து இருக்கு. 17 ரூபா 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் இருக்குது. 17 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரலும் தான் குட்டியே இருக்கு. ஓகே. எதுவும் பல்லு வைக்கல? எதுவும் பல்லு வைக்கல. ஓகே ஓகே. நல்லா சைஸ் குட்டிங்களாம் இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் சேலம் கருப்பாண்ணா? சேலம் கருப்பு. இப்போ சேலம் கருப்புன்னு சொல்லிட்டு இந்த கர்நாடகா ஆடுலாம் நிறைய கலப்படம் ஆகுதுண்ணா. நம்ம கிட்ட இல்லை அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வருதுங்க. ஆனால் அது மாதிரி நம்ம கிட்ட இல்லை. நம்ம கிட்ட இல்லை. சுத்தமான நாட்டுக்குட்டி தான். ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி சுத்தமான நாட்டுக்குட்டி வேணும்னா தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி எடுக்கலாம். அதாவது கேரண்டி சொல்லி கொடுப்பீங்க இது கருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேண்ணா. நான் உங்கள் நம்பர் அப்படியே ஒரு நிமிஷம் சொல்கிறீங்களா? 63 63 82 82 69 69 70 70 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேர்த்து பார்த்தீங்கன்னா ஐயனார். நீங்கள் வேணும்னா ஒரிஜினல் சேலம் கருப்பு கேரண்டி சொல்லி கொடுக்குறாரு. வேணுன்றீங்க ஒரு வாங்கிக்கலாம். கொங்கனாபுரம் மேச்சேரி 2 சந்தைக்கு வராரு. குட்டி வேணுன்றவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். தம்பி, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எட்டிக்கொட்டை மேடு. இப்போ சத்தமாக பேசுங்க. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? எவ்வளோ? 60 குட்டி கொண்டு வந்தீங்க. யார் கூட வந்தீங்க? அப்பா கூட. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன குட்டி? கெடா குட்டிங்களா? ஓகே. இதெல்லாம் எத்தனை ஒரு 5 மாதம் 6 மாதம் இருக்குமா? இதெல்லாம் என்ன விலைப்பா சொல்கிறீங்க? 14 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் கேட்குறாங்க?
இன்னும் கேட்கல. ஓகே. இப்போ கம்மியாக கேட்டால் எவ்வளோ கொடுக்கலாம்ல ஒவ்வொன்றும்? 11 ரூபா 12 ரூபா. ஓகே ஓகே. நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 7th. உங்கள் பேர்? சாரதி. சரி சரி சரிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் குட்டி 1 மாதம் 5 நாள் 20 நாள் அந்த மாதிரி 1 மாதத்துக்குள்ளே இருக்க குட்டி. செம்மறியாடு வெள்ளாடு ரெண்டுமே கலந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பொட்டைக்குட்டி 1500 ரூபா 2000 ரூபாயில இருந்தோம். கெடா குட்டி 2500 ரூபாயில இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கியிருக்கீங்க? 3 வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட்டுங்கண்ணா இது? 3 ரூபா. ஒன்று 3 ரூபா மேலே வாங்கியிருக்காங்க. 3 கெடா குட்டிங்களா? இல்லைங்க, 2 கொட்டை 1 கடாய்ங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கியிருக்காங்களாம். 2 பொட்டை குட்டி 1 கெடா குட்டி. நாளைக்கு கூட போகணும், 6 கூட போகணும். நல்லா கண்ணண்ணா சொல்லுங்க, எப்படிண்ணா ரேட்டு போகுது? இன்னைக்கு சந்தை கொஞ்சம் முன்ன பண்ண சுமாராக தான் இருக்கு. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 10 கொண்டு வந்தோண்ணா. 10 தான் கொண்டு வந்தீங்களா? கொடுத்துட்டுண்ணா இதெல்லாம். ஓ, வீட்லேயே கொடுத்துட்டீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. இன்னைக்கு எப்படிண்ணா ரேட்டு போகுது? 7 ரூபா ரேஞ்சு. 4 கேட்டால் விட்டு போகலாம். 7 ரூபா ரேஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க. ஒட்டுக்கே கேட்டால் சொன்னேன் 7 ரூபாயா வந்தால் வந்துடலாம். இப்போ 7 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. கடா குட்டி மட்டும் இருக்குது, ஒரு 6 குட்டி இப்போ கைவசம் இருக்கு. 4 தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. வீட்டில் அது நான் 16 கிலோ உயிரோட வந்துச்சு. 7500 ரூபா கொடுக்கும். ஓகே ஓகேண்ணா. ஃபோன் பண்ணி நல்லா கேட்குறாங்களாண்ணா? ஒருத்தர் தான் கேட்டார், வந்து வாங்கிட்டார். கேட்டார், வந்து வாங்கிட்டாரு. ஓகே ஓகேண்ணா. சரி, வெளியிலேருந்து வந்து வீட்டில் எடுத்தாங்களா? இன்னும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக கொடுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 5 கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. இப்படி வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா இந்த வாரம்? இந்த வாரம் சுமாராக தான் இருக்கு. ஓகே ஓகே. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 10 கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. மீதி இதெல்லாம் இருக்குது. 7 குட்டி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன ரேட்னா போகுது இன்னைக்கு? ஓ, 13 குட்டி ஜோடி இருக்கு. ஓகே ஓகே. 13னா குட்டி 6500 ரூபாயில இருக்கு. கடா குட்டி ஒட்டுக்கா கேட்குற மாதிரி இருந்தா என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்கலாம்? 6,500 கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அனுப்பிச்சு கேட்டாலும் 6,500 கொடுப்பீங்க, ஒட்டுக்கா கேட்டாலும் 6,500. ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா. வணக்கண்ணா. எப்படிண்ணா குட்டி இந்த வாரம் எப்படி போகுது? இந்த வாரம் 7,500 போகுது. 6 ரூபாய்க்குலாம் குட்டி இருக்கா? 6 ரூபாய்க்குலாம் குட்டி நீங்க மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ 6 ரூபாய்க்கு குட்டி இருக்கு. தரம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் எவ்வளோ ரேட்னா வரும்? இப்போ இது பார்த்தீங்கன்னா 7,500 சொல்லிக்கிறேன். 7,500 சொல்றீங்க. 6 ரூபா ரேட்டுக்கிறதெல்லாம் கொடுத்துட்டீங்க. 7 ரூபாய் வந்தால் கொடுத்துருவோம். 7 ரூபா வந்தால் கொடுத்துருங்க. 7,500 சொல்றீங்க, 7 ரூபா கொடுத்துருங்க. உயிரடைக்கு எத்தனை கிலோண்ணா இருக்கும்? உயிரடைக்கு 14 கிலோ. 14 கிலோ. சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ, அரவிந்த்ண்ணா. எப்படிண்ணா குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? குட்டி ஒரு 30 குட்டி கொண்டு வந்தோம். 30 கொண்டு வந்தீங்களா? 5 ஆட்டை வித்தாச்சு, இன்னும் 15 ஆட்டை இருக்கு. இது உங்களுக்கு? இது நம்மளுக்கு. ஓகே ஓகேண்ணா. இது என்ன ரேட்டுங்கண்ணா? இது 7,000 சொன்னா
6 கேட்குறாங்க 100 200 தான் கொடுத்துடலாம். ஓ 6க்கு மேலே 6 600 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே, இது கொஞ்சம் பொடி குட்டியாக இருக்கு. ஆமாண்ணா. ஓகே ஓகே. இதுலண்ணா இது வந்து 8,000 சொன்னா 7,500 கேட்குறாங்க. இது கொஞ்சம் பெருவாட்டு குட்டி. ஆமாம், கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்கு. கேட்குறாங்க 7,300 வந்தால் கொடுப்பீங்க. ஜோடி 15 ரூபா தான் கொடுத்துடலாம். ஜோடி 16,500 கேட்கறேன் தர மாட்டேங்கிறேன். பஸ் 2 குட்டி நானே கேட்கறேன் தர மாட்டேங்கிறேன். உங்களுக்கே தர மாட்டாரா? 2 கேட்கறேன். நீங்க குட்டி கொண்டு வந்தீங்களாண்ணா? அது உங்களுக்கு எதுனா பொட்டை குட்டி. இது பொட்டை குட்டி உங்களுக்குங்களா? 2 10 சொன்னா 8 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 9 ரூபாய்க்கு கேட்டால் கொடுத்துடலாம். 9 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. 2 பொட்டை குட்டி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு அதிகமாக கம்மியாக தான் கொண்டு வராங்க. கொண்டு வரணும். ஏதோ ஒரு 10 குட்டி இது மாதிரி தான் வரும். வீட்டுக்கு ஏதாவது ஒருத்தர் 2 பேர் வளர்ப்பு கேட்டால் தான், ஏதாவது கால் பண்ணி கேட்டால் கொடுக்கலாம்லண்ணா. சரி, நம்ம நம்பர் இருக்கு, நான் கீழே பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். பொட்டை குட்டி கேட்டாலும் அவங்களுக்கு நல்ல குட்டியை கொடுங்க. நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கு. சரி. அண்ணா எத்தனை கொண்டு வந்தீங்க? 20 கொண்டு வந்தேன். 10 வித்துட்டீங்க, 10 தான் இருக்கு. ஒட்டி அப்படியே 8 குட்டி 7 ரூபாய் கேட்கறாங்க. 7,300 சம்பளம். 7 ரூபாய் கேட்குறாங்க. 7,300 கொடுப்பீங்களா? 7 ரூபா கொடுத்துருவோம். 7 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இல்லைன்னா அப்பைக்கு வராது. வீட்டுக்கு வந்து 40 குட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து 40 குட்டி எடுத்துட்டாங்களா? நேற்று கால் பண்ணிட்டு வந்தாங்களாண்ணா? ஓகே, வீட்டுக்கு வந்தாங்களா? இன்னும் 100 200 கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா சந்தையில் வர வாடகை உங்களுக்கு, அதனால சேர்த்து விற்கிறீங்க 100 200. அங்கே நேரில் வந்து எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. பண்ணிக்கலாம். குட்டி 100 குறைச்சி கூட பண்ணிக்கலாம். சரி சரி. தம்பி எத்தனை குட்டி இப்போ கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? மொத்தம் 85 வாங்கியிருந்தோம். 60 வீட்டில் கொடுத்துட்டோம். ஒரு 25 கொண்டு வந்தோம். வித்தாச்சு 2 தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் தான் நல்ல வியாபாரம் ஆயிருக்கும் போலயே. கம்மியா தர முடியல. ஓ, எவ்வளவு வேலை? 13 12 அந்த மாதிரி தான் தரோம். 12 ஜோடி கொடுக்குறீங்களா? ஓகே ஓகே. இந்த கூட்டு 12 குடுத்துருவீங்க. குட்டி பாத்தீங்க, ஒரு அளவான குட்டி, கொஞ்சம் பெருங்குட்டியா இருந்தா கொஞ்சம் ரேட்டு சேர்த்து வரும். பெருங்குட்டினா அளவான குட்டி. ஓகே ஓகே. இது ஜோடி 12 கொடுத்துடலாம். இது எத்தனை மாசம் இருக்கும்? 2.5 3 மாசம் இருக்கணும். 2.5 3 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா 1 6,250 ரூபா சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பொடி குட்டியாக இருக்கும், அந்த ரேட்டு போகுது. ஓகே ஓகேப்பா. வாங்கிக்கலாம். உயிரோட 17 கிலோ 14 கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். மணியண்ணா நீங்கள் குட்டி கொண்டு வந்தீங்களாவா? ஓ, இது உங்களுக்குங்களா? ஓகே ஓகே. எத்தனை குட்டிண்ணா இருக்கு? இல்லை 10 இருக்குது. 10 இருக்கு. ரேட்டு என்ன ரேட்னா போகுது இன்னைக்கு? 7,500 சொல்லலாம். 7,500 சொல்கிறீங்க. எவ்வளோ ரேட்னா போகுது? 6,300 6,300 கொடுத்துருவீங்க. பரவாயில்லையே. இந்த வாரம் கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் எல்லாருமே கம்மியாக தான் சொல்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6,300 வந்தால் கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. ஓ, எல்லாம் ஒட்டுக்கா எடுக்கிறப்ப இன்னும் 150 குறைக்க முடியுமா? குறைக்கலாம். ஓகே ஓகேண்ணா. நிறைய குட்டி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் செம்மறியாடு வெள்ளாடு எல்லாம் ஒன்று மட்டும்